ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஒன்று, இன்ட்ரோடு, அதாவது ஜூன் 5ஆம் தேதி இன்ட்ரோட அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலன்னா கூட உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்ளிகன்ஸோட நம்பர்ஸ். இந்த தடவை ஹியூஜான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எண்ணிக்கையில் அடங்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க. கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் 2,17,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க. இதில் 1,90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஃப்ரீஸும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலமாக காம்படிஷன் எப்படி இருக்கும், இந்த தடவை கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காம்படிஷன் ஹெவியாகவே இருக்கும். கடந்த வருடத்தை போலவே இந்த வருடம் காம்படிஷனுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வருடம் வந்து நம்ம மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 கொஸ்டின் பேப்பரும் டஃப்பாக இருந்த காரணத்துக்குனால கட் ஆஃப் மார்க் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் மீடியம் ரேஞ்சில், அதாவது 170லேருந்து 190 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃபில் கிட்டத்தட்ட 3லேருந்து 7 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 150 to 170 பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 கொஸ்டின் கட் ஆஃப் வரைக்கும் 10லேருந்து 12 மதிப்பு வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாத மாணவர்கள் உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.